வணக்கம். இது வழக்கு. கடந்த சில மாதங்களாக அந்த வீட்டில் மகிழ்ச்சி என்பது சிறிதளவும் இல்லை. அந்த வீட்டின் கடைக்குட்டியும் அந்த குடும்பத்தின் செல்ல மகளுமான ராஜலட்சுமியின் வாழ்க்கை இனி என்னவாகும் என்ற கேள்வி அந்த வீட்டில் மட்டுமல்ல, அந்த கிராமம் முழுவதும் எதிரொலிக்கிறது. சமீபத்தில் ராஜலட்சுமி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு பகீர் புகார் அளித்திருந்தார். தனது கணவர் குடும்பத்தினர் தன்னை விபச்சார கும்பலிடம் விற்க முயன்றதாக அந்த புகாரில் சொல்லியிருந்தார் அவர். இதையடுத்து ராஜலட்சுமியிடம் என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக அவர் வாழும் கிராமத்துக்கு சென்றோம். இவர்தான் ராஜலட்சுமியின் கணவர் ராஜா. மிகவும் குழப்பமான காலகட்டத்தில் இவருக்கும் ராஜலட்சுமிக்கும் திருமணம் நடந்துள்ளது. பையன் மாமா பையன் அத்தை எல்லாம் சேர்ந்து பொண்ணு கேட்டாங்க. நான் பொண்ணு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவங்க கட்டாயப்படுத்தி என்ன பொண்ணு கேட்டாங்க. அப்போ என் பிள்ளை வந்து 10th முடிச்சுட்டு தான் இருந்தா, ரிசல்ட் கூட வரல. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நானும் என் மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் இவன் இந்த மாதிரி எங்கள் மாமா பையன் வந்து என் பொண்ணை வந்து ஆட்டோவில் வந்து கையை பிடிச்சி இழுத்து பிள்ளைக்கு முட்டில் காயெல்லாம் அடிபட்டுச்சு. அப்போ இல்லைன்னு ஊருக்காரங்களாம் சேர்ந்து அடிக்க பிடிக்க போனோடனே என் மூத்த மாவை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுட்டா. அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம், எனக்கு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், நீ கட்டாயப்படுத்தி எனக்கு பொண்ணை கொடு, நீ உக்காண்டி நான் அப்படின்னு சொன்னோடனே நான் பெரியெல்லாம் சேர்ந்து சம்மதிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வச்சுட்டாங்க. எனக்கு கல்யாணங்கிறது வந்து திடீர்னு எங்க வீட்டுல பிரச்சனை, பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்ணி ஆட்டோலாம் வந்து கைப்பிடிச்சு இழுத்து என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. கல்யாணம் பண்ணி தாலி கட்டி 1/2 மணி நேரத்திலேயே எங்க வீட்டுக்காரோட சித்தப்பாவும் பொண்ணாட்டியும் பால் கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போய் அவங்க வந்து நீ கைப்பிடிச்சு எடுத்துக்கும் போதே வந்திருந்தானே இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு வந்திருக்காது, இப்ப 50,000-60,000 செலவு எடுத்து விட்டுட்டு அப்பவே எங்களுக்கு சொன்னாங்க, என்ன அப்படி சொன்னாங்க. ராஜா மும்பையில் தொழில் செய்து வந்தார். இதையடுத்து எண்ணற்ற கனவுகளுடன் கணவருடன் மும்பைக்கு வந்தார் ராஜலட்சுமி. ஆனால் அத்தனை கனவுகளும் பகல் கனவுகளாகின. அங்கே கல்யாணம் ஆகி பம்பாய்க்கு 10 நாள் எங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க கூட்டிட்டு போனதுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை தான். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க போய் ஒரு 10 நாள் கழிச்சு என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு. ஒரு வயிறு வலினாக்கல அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல, எங்கேயோ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து இப்படி சொன்னாங்க, உங்க மாமனார் மாமியார் வீட்டுல உங்களுக்கு மருந்து வச்சு சேவனை வச்சு ஏமாத்தி அந்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுத நம்பி இவங்களும் மறுபடியும் என்கிட்ட அப்போதைக்கு எதுவுமே செய்யல, எதுவும் பேசல. ஆனா எங்க வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன், உன் பொண்ணை எப்பயோ வந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. பாம்பை போன உடனே ஒரு 5 நாள் கழிச்சு வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். கூட்டு வந்த உடனே என் பொண்ணு வந்து அதை என்ன கேட்கும் போது இவங்க சரியான பதில் சொல்ல. அப்போ அவங்க அம்மா வந்து இப்படிதான் அங்க இருக்கும், இதை நீ வெளியே சொன்னா உன் வாழ்க்கை தான் போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. இது என் பொண்ணு நம்ம அப்பாட்ட எப்படி சொல்ல அப்படிங்கறதுனால வந்து இதை வந்து அப்படியே மறைச்சிட்டா. ராஜா குடும்பத்தினர் பில்லி சூனியம் போன்றவற்றில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தது ராஜலட்சுமியை மிகவும் பாதித்தது. குடும்பத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் ராஜலட்சுமியே காரணம் என புகார் வாசிக்கப்பட்டது. அவங்களுக்கு உடம்பு காய்ச்சல் வந்தா கூட அது வந்து பெருசா எடுத்துக்கிட்டு என்னதான் கஷ்டப்படுத்துவாங்க. என் வீட்டுக்காரி என்ன அப்படிதான் அடிப்பாரு. குடிச்சிட்டு வந்து குழந்தை உண்டாயிருக்கு, என் மாமனார் எங்க அப்பா அம்மாவை தப்பா பேசுறாங்கன்னு நான் தட்டி கேட்டதுக்கு என்ன என் மாமனார் பீரோல அடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. அதுல எனக்கு பாதி மயக்கம் வந்துருச்சு. சாப்பிட கூட அந்த வீட்டுல முடியாது. சாப்பிடும் போதெல்லாம் உனக்கு உங்க அப்பா அம்மா செஞ்சு கொடுமைக்கு நீ இந்த வீட்டுல தெண்டு சோறா சாப்பிடுத, நீ உனக்கு தெண்டு சோறு போட வேண்டியிருக்கு அப்படிலாம் பேசுவாங்க. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆஸ்பத்திரி கூட இன்ன வரைக்கும் என் மாமியார் என்ன கூட்டிட்டு போனது கிடையாது. இதெல்லாம் பிளாஸ்டிக் பைப்பால வச்சு என்னால அடிச்சிட்டாரு. பிளாஸ்டிக் பைப் ஒரு சைடுல குழந்தை ஒரு சைடுல அவர் அடிக்கடி வாங்கிட்டு இருந்தேன். கதல பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க விட மாட்டாங்க. நைட் அந்த பிள்ளைக்கு மருந்து மாத்திரம் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை தாலியெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டாங்க. என் மேல சந்தேகப்பட்டு அவங்க அக்கா சொல்ற கவர்மெண்ட் வேலை பாக்காங்க, அவங்க அக்கா சொல்றது படி தான் எல்லாமே கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, உன் பொண்டாட்டி
மத்தவங்க கூட தொடர்பு இருக்கு, பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சேர்த்து வச்சு எனக்கு சந்தேகப்பட்டு பேசினாங்க. சந்தேகப்பட்டு பேசினோடனே இவர் என்ன செஞ்சாரு, சாராய் குடிச்சிட்டு சாராய் பாட்டில் அதை எடுத்து உடைச்சு வயிற்றுல குத்த வந்தாரு. கையில எல்லாம் அடிபட்டுருச்சு. பிளாஸ்டிக் பைப் வச்சு அடிச்சு தடம்னா என் காலில் அப்படியே இன்னும் இருக்கு. இவங்க ஒரே பிரச்சனை, அந்த ஒரு கல்யாணம் 15 நாளையில இருந்து ஒரே செய்வன மருந்து அப்படின்னு சொல்லி பயங்கர டார்கெட்டு. என் பொண்ணுக்கு எனக்கு வந்து போன் தொடர்பே கம்ப்ளீட் கிடையாது. யார்ட்டுக்கு போன் பண்ண முடியாது, என் பிள்ளை இருக்கான்னு கிடையாது, நான் போன் பண்ணாலும் அவங்க எடுக்க கிடையாது. அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கிடையில இருந்து பிள்ளை வந்து மாசமா இருக்கும்போது நாங்கள் வளைகா போட்டு கூப்பிடுக்காண்டி இங்க இருந்து எங்களை பாம்பைக்கு வர வச்சுட்டாங்க. நான் சொந்த கொண்டு எல்லாரும் கூப்பிட்டு ஒரு 10 பேரை கூட்டிட்டு பாம்பை போகும்போது நைட்டு 11:30 மணி போல இங்கே வச்சு வளைகா போடக்கூடாது, ஒன்று போடக்கூடாது வீட்டை விட்டு பத்தி விட்டாங்க. அப்போ என் பொண்ணை வந்து நான் வந்து நைட்டா சரி நம்ம பிள்ளைய கூட்டு போ அப்படின்னு வேற வீட்டுல கூட்டிட்டு வச்சுட்டு அதான் நான் ஊருக்கு கூட்டு வந்தேன். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே ராஜலட்சுமி ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். ஆனால் ஏற்கனவே ராஜலட்சுமி சித்திரவதைக்கு ஆளாகி வந்த நிலையில் அந்த குழந்தையும் ஒரு நாள் மரணத்தை தழுவியது. குழந்தைக்கு மறுபடி திடீர்னு 5 மாசம் கழிச்சு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு. அதுக்குள்ள நம்ம ஆஸ்பத்திரி போனோம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து என் மாமனார் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, என் வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. என் மாமையார் என் பேச கேட்கவே இல்லை. இந்த குழந்தைக்கு வந்து அப்படியே அது ரொம்ப திணறிட்டு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, மூச்சு திணற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப சீரியஸா இருக்கிற நிலைமையில தான் நாங்க ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் அங்க ஐசியூல போய் சேர்த்துருந்தோம். ஐசியூல சேர்த்து அங்க வியாழக்கிழமைக்கு நைட்ல சேர்த்தோம். வெள்ளிக்கிழமை வரை இருந்துச்சு. சனிக்கிழமைக்கு மறுபடியும் வார்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு கொஞ்ச நேரம் ஊசி போட்டாங்க. ஊசி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா. அப்புறம் இருக்க ரொம்ப மூச்சு திணறி மாதிரி வந்துட்டு பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஐசியூல கொண்டு போய் சேர்த்தோம். நைட்டு 7-8 மணி இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த குழந்தை. அதுக்கப்புறமா குழந்தை இறந்து போச்சுன்னு எனக்கு அப்புறம் தான் சொன்னாங்க தகவல். அந்த குழந்தை இறந்து போச்சுன்ற தகவல கூட எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போன் பண்ணி சொல்லவே இல்லை. மத்த எல்லாருக்கும் சொல்லாங்க. என் மாமனார் சொல்லாரு, உன் குழந்தை எப்போ சாகக்கூடியது இப்பதான் சுத்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு என் பொண்ணு ஒரே ஒரு நாள் வந்து வெளியே வந்து ₹1 காயின் பாக்ஸ்ல இருந்து பேசலாம். அப்ப அதுக்கடுத்து அவங்க போன் தொடர்பே கிடையாது. இதுக்கிடையில குழந்தை வேற இறந்துருச்சு அப்படின்ட்டு நைட்டு ஒரு 9:10-11 மணி போல என் பொண்ணு தான் போன் பண்ணி அழுதுட்டு சொல்லிட்டு என் குழந்தை இறந்துருச்சுப்பா, என் கண்ணு முன்னால கீழே வைக்க போறாங்க அப்படின்னு என் பொண்ணு தான் என்கிட்ட சொன்னான். ஆனா இவங்க எந்த தொடர்பையும் எனக்கு கொடுக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, எந்த இதுவும் செய்யவும் இல்லை. என் பிள்ளைக்கு வந்து வீட்டுல அடைச்சி வச்சு பயங்கரமான ஒரு சித்திரவதை பண்ணிருக்காங்க. வீட்டுல வந்து பாத்ரூம் போகும்போது கூட்டிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு வெளியே செக்யூரிட்டி ஆள் இருந்துட்டு பெரிய வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கத்துல உள்ள ஆள் எல்லாமே கேட்டு வச்சு சொல்லி மகளிர் சுய உதவி குழு எல்லாம் போய் நாடி இருக்கா, என்ன எப்படியாவது காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க யாருமே எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. தென்காசி மும்பை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் மகிமில இருந்து போய் நாங்க போய் அங்க போய் தகவல் சொன்னோம். அவங்க வந்து நீங்க எல்லாமே தமிழ்காரங்க தான், உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அதனால நீங்க வந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட் பேசி முடிக்க முடியாது, அதனால நீங்க தமிழ்நாட்டிலே நீங்க போய் பாத்துக்கோங்க, உங்க பிள்ளைய நீங்க எப்படியா தகவல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் எதுவுமே அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. நான் போய் மகிம் ஸ்டேஷன்ல போய் பார்த்த வச்சு எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு 10 நாள் கழிச்சு உடனே நான் போனேன். என் பிள்ளை என்ன கட்டி பிடிச்சி அழுதா. நைட்டா போடுற நைட்டியோட என் பிள்ளைய வந்து கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தோடனே இங்க தென்காசியில எங்க சொந்தக்காரங்க ஊர் சமுதாயம் நாட்டாம எல்லாருமே தம்பிங்கவா நடந்து போச்சு, நீ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கூடாது, இன்னும் நீ வந்தோட அவங்கள எல்லாம் பேசி சரி பண்ணி பிள்ளைய வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. கடைசியில் ராஜலட்சுமியை மும்பை அடித்து விரட்டி விட்டது அவரது கிராமத்தை நோக்கி. இதற்கிடையே ராஜா மனைவியை தேடி கிராமத்துக்கு வந்தார். மறுபடியும் வாழலாம் என்பது அவரது ஆசை. இது தொடர்பாக காவல்துறையில் ஒரு புகாரும் கொடுத்துள்ளார் அவர். ஆனால் பிரச்சனை இதற்கு பிறகுதான் பூதாகாரமாக வெடித்தது. ராஜலட்சுமி மும்பையில் இருந்தவரை அங்கு என்ன நடந்தாலும் தன் தாய் தகப்பனிடம் சொல்லாமல் மறைத்து வந்தார். ஆனால் ராஜா கொடுத்த புகார் மனு ராஜலட்சுமியை நிறைய பேச வைத்து விட்டது. ராஜலட்சுமியின் பகீர் குற்றச்சாட்டு 1. மாமனார் என் வீட்டுக்கார் கண்ணு முன்னாடியே என் நெஞ்சு மேலாம் கை வச்சுட்டாரு. அது அவர் தட்டியே கேட்கல, எப்படி இப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்கவே இல்லை. அவரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு நான் இருக்கு அந்த அளவுக்கு ஒய்ஃபா இருக்கணும். நான் ராஜலட்சுமியின் பகீர் குற்றச்சாட்டு 2.
எல்லாருமே ஒரு பொண்ணு ஒரு பையனையும் கூட்டிட்டு மாமா வேலை மாதிரி பாக்குறாங்க. அந்த ஆளு என் வீட்டுக்காரர் வந்து அந்த மாதிரி வேலை பாக்குறாரு. நான் அது வந்து குழந்தைக்கு பால் எடுக்கலாம்னு மேல போக அப்படி நான் பாத்துட்டேன். அதனால இவங்க சொன்னாங்க இதெல்லாம் வெளியே சொன்னா நீ ஒன்னையும் சேர்த்து நான் வித்துருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. இனி வரைக்கும் அந்த ஆளு நம்பி நான் வெளியிலயே போக முடியாது. முதல்ல ஒரு பொண்ணோட போட்டோவை செல்லுல அவ்வளவு அசிங்கமா எடுத்து வச்சிருக்காரு. என்னால அந்த ஆளோட இனிமேல் வாழவும் முடியாது. ஆனா அந்த ஆளு என்ன படத்துல கொடுமைக்கு கண்டிப்பா தண்டனை அனுப்பிக்கணும். அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் உடனே இருக்காது. அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தான். தன்னை தன் கணவரும் அவரது உறவினர்களும் விபச்சார கும்பலிடம் விற்க முயன்றனர் என ராஜலட்சுமி கூறியது அவரது பெற்றோரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதையடுத்துதான் ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் ராஜலட்சுமியின் தந்தை. நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் இந்த புகார் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. ஆனால் ராஜாவை ஏன் கைது செய்யவில்லை என குமுறுகிறது ராஜலட்சுமியின் குடும்பம். 2 மணி 3 மணிக்கு போன் பண்ணுவாங்க. நாளைக்கு எனக்கு தூக்கம் வர ஒன்னும் வராது. எப்பா எனக்கு பணத்தையாவது கொடுங்கப்பா, எப்படியா நான் அடிபடாம தப்பிச்சு நான் உயிராது பிழைச்சி வச்சுக்கிறேன், எப்படியா நீங்க உங்க கடத்தோட கடமை கடன் வாங்கிட்டாங்க. என் புள்ள 2 மணிக்கும் 3 மணிக்கும் 1:30 மணிக்கும் பல நாள் அழுது விடிய எங்க குடும்பம் எல்லாம் நாங்க அழுதுகிட்டு தான் சார் இருந்திருக்கோம். இதோட கெட்டு கொடுத்து 3 நாள் வரைக்கும் எனக்கு 3 வருஷமா நாங்க படாத சித்திரவதை அணிஞ்சிட்டோம். எனக்கு பாருங்க வெறும் கடன் வாங்கி கொடுத்து வட்டிக்கு மேல வட்டி கண்ணாட கூலிக்கிறேன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இருந்துகிட்டு இருக்கேன். இந்த காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கவே இல்லை. எஸ்பிஐல கொடுத்த மனுவுக்கு நாங்க போய் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் விசாரிக்க முடியாது, உங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிச்சோடனே மறுபடியும் மறுநாள் 8ஆம் தேதி நான் வந்து எஸ்பிஐ போனேன். எஸ்பிஐ போனோடனே அந்த ஐயாட்டு வந்து முறையிடும் போது அவங்க உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நீங்க வந்து செல்லம் பண்ண வைக்கலாமா, எதுக்காக இவ்வளவு லேட் பண்ணி எடுக்கீங்க, உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுத்தாங்க. நாங்க தன் வந்து எடுக்கும்போது உடனே மலேசியா போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போய் இருந்த உடனே அவங்க தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கிட்ட எழுதி வாங்கினாங்க. கொடுத்த எஸ்பி எல்லாமே சைன் பண்ண காப்பியெல்லாம் விட்டுட்டு வேற மனு எழுதி வாங்கினாங்க. வேற மனு எழுதி வாங்கிட்டு கைது வாங்கிட்டு ஒரு எஃப்ஐஆரும் போட்டாங்க. எஃப்ஐஆரும் போட்டதுக்கு போனா மறுபடியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நானும் ஸ்டேஷனுக்கு 1 மாசம் நான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. அவங்க வந்து ஒரு கண்டிக்க கூட செய்யல. ஒரு அலட்சியமா போனா கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்துகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நேர போய் ஏஎஸ்பி போய் கேட்டோம். 9 ஏஎஸ்பி போய் கேட்டேன். ஏஎஸ்பி கேட்கும் போது அவங்க வந்து அவங்க ஆபீஸ்ல உள்ளவங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மட்டும் கேட்டாங்க. நீங்க அவங்கள வரும்போது எங்களை தகவல் சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுதோம். சார் நாங்க காவல்துறை நாடியாச்சு, நாங்க வந்து இல்லாப்பட்டவங்க, கிராமத்தில் உள்ளவங்க, கஷ்டப்பட்டவங்க, நீங்க தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஒரு பொண்ணு பிள்ளை வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தியில எங்கிட்ட நீங்க பேசக்கூடாது. மகளிர் ஸ்டேஷனை பத்தி எதை பத்தியுமே என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க அவங்க வர அன்னைக்கு எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, அது வந்து அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு. சார் 1 மாசம் தான் இருந்தாங்க. எஃப்ஐஆர் போட்டு 1 மாசம் 3 நாள் ஆனது வரைக்கும் அவங்க இங்க தான் இருக்காங்க, நீங்க ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு உங்க சொல்லுபடிக்கலாம் நாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமியின் புகார்கள் குறித்து ராஜாவை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவர் மும்பைக்கு சென்று விட்டது தெரிய வந்தது. அலைபேசியில் ராஜாவை தொடர்பு கொண்டோம் நாம். ராஜலட்சுமியிடம் அவரது மாமனார் தவறாக நடந்தது உண்மையா? அவங்கதான் வாயச்சா அவங்க அக்கா உங்களுக்கு பொண்டாட்டி, உங்க அம்மா உங்களுக்கு பொண்டாட்டி, இதெல்லாம் என்ன சார்? நான் இப்ப நான் பாம்பே, நான் இப்ப ஊர்ல இருந்தா வந்தது. எனக்கு கொஞ்சம் இப்ப உடம்பு எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு ஐதரோன்ல ஒரு 25 நாளா இருந்தேன். கொஞ்சம் மஞ்சள் காமல் ஆயிட்டு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிட்டு. சரி. அப்பவும் பார்க்க வரல. அப்புறம் தென்காசியில வச்சிருந்தாங்க கவர்மெண்ட், அப்பவும் பார்க்க வரல. கடலூர்ல வச்சிருந்தாங்க, அப்பவும் பார்க்க வரல. வேற நேரம் ஐக்ரோண்டுக்கு சீரியஸா கொண்டு போனாங்க. மஞ்சள் காமல வேற வயிறு வெள்ளம் வந்துட்டு, அப்பவும் வந்து பார்க்க வரல. ஒரு போன் கிடையாது, ஒண்ணு கிடையாது. வேற அடுத்தால அதனால நான் எங்க ஊர்ல வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்தேன், அப்பவும் வரல. அந்த நான் சரியாயிட்டு அந்த நான் மகளிர்ல அந்த சொல்லிட்டு மேடம் நான் கிளம்புறேன். அவங்க சொன்னா நீங்க பாம்பே போங்க அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு சரி நான் பேசிட்டு அந்த அளவுக்கு சரி நம்ம கடை வேற கொஞ்சம் ஆயிட்டு பேர், அதான் சரி கடை வேற கொடுக்கணும், உடம்பு செல்லாம ஆயிட்டு அந்த அளவுக்கு சரி நான் பாம்பேல இருக்கு வேலை பார்த்துட்டு. பிளாஸ்டிக் பைப்பால அவங்கள நீங்க அடிச்சீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? அப்பா வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு தவறா நடக்க போயிருக்காங்க, அதை நீங்க தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் இதெல்லாம் ரொம்ப போய் சார். அப்படி யாரும் நினைப்பாங்க, அவங்களுக்கு தாத்தா மாதிரி உண்டு, அவங்க வயசானவங்க அப்படி, இதெல்லாம் போய் சார். இதெல்லாம் ரொம்ப போய் சொல்றாங்க. அப்பெல்லாம் நீங்கள் விபச்சாரம் செய்வதாகவும் ராஜலட்சுமியை விற்க முயன்றதாகவும் சொல்லப்படுவது உண்மையா? இதெல்லாம் அப்படி யாரும் பொண்டாட்டி சொல்லுவாங்களா சார்?
இல்ல நிறைய மும்பைல அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கு. அத போல என்னையும் போயிட்டு விற்க முயன்றாங்க. என் கணவர் வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் தான் பண்றாரு. என்ன தொழில் பண்றீங்க? இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நான் இருக்க வீட்டுல வந்து வீட்டுக்கிட்ட வந்து எல்லாரும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு நிறைய வீடு இருக்காங்க. யாருனாலும் விசாரிக்க சொல்லுங்க, இந்த பையன் எப்படியாப்பட்ட பையன், நான் எப்படியாப்பட்டவங்க மக்கள் விசாரிக்க சொல்லுங்க. அப்ப நீங்க நினைச்சோம் அப்படியாப்பட்டவங்க நான் அப்படிதான் கிடையாது. அது எப்படிதான் நான் சொல்லுவோம். ராஜலட்சுமியின் புகார்களை ராஜா முழுமையுமாக மறுக்கிறார். ஆனால் ராஜலட்சுமியும் அவரது பெற்றோரும் ராஜா மீது நடவடிக்கை எப்போது என்றபடி காவல்துறையை எதிர்பார்த்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில கடந்த வாரத்துல ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 20 நஷ்டம் ஏற்படுத்திய நடத்துனர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? 1997 அரசு போக்குவரத்து கழக பஸ் ஒண்ண அதை பரிசோதனை செய்யறதுக்காக டிக்கெட் பரிசோதனை செய்யறாங்க அதோடைய பேருந்து தடத்துல. அப்போ அவங்க செக் பண்ணும்போது அந்த நடத்துனர் வந்து ஒரு 14 ரூபாய் வந்து கூடுதலாக கணக்கில் காட்டப்படாத ஒரு தொகை வச்சிருக்கிறதும் தெரிய வருகிறது. அது தவிர ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்தின ஒரு பயணச்சீட்டு 20 ரூபாய் பயணச்சீட்டை மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற விவரம் தெரிய வருகிறது. அது தெரிய வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, என்ன காரணத்தினால இருந்துச்சு அப்படின் போது இது நான் தெரியாம செஞ்சுட்டேன், தவறுதலா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, அது தவிர அந்த 14 ரூபாய் பணம் வந்து ஒரு ஹோட்டல்ல கொடுக்கப்பட்ட பணம் அப்படின்னு அந்த நடத்துனர் சொல்றாரு. அதை அடிப்படையாக கொண்டு அவர் விசாரணை ஒன்று கமிஷன்ல அமைக்கிறாங்க. அந்த விசாரணை அதிகாரி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற காரணத்துக்காக அவரை விசாரிச்சு இருதரப்பு நியாயங்களை கேட்கிறாரு. அதை பரிசோதனை பண்ண அந்த அதிகாரியுடைய வாக்குமூலம் மற்றும் அந்த நடத்துனுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சு அவர் வந்து இவர் செஞ்ச அந்த நடத்துனர் செஞ்சது வந்து ஒரு கண்ணியமான செயல் கிடையாது, அவருடைய பணியை அவர் மீறி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரை செய்யறாரு. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து நடத்துனருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு நடத்துனர் விளக்கம் அளிக்கிறாரு, இது நான் தெரியாம செஞ்சுட்டேன், இது தவறு கிடையாது, இது இந்த மாதிரியான குற்றத்தை மீண்டும் செய்ய மாட்டேன், எதுவரும் காலத்துல பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த கமிஷன் கார்பரேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவரை டிஸ்மிஸ் பண்ணிருது. அதன் அடிப்படையாக கொண்டு அந்த நடத்துனர் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டட் ஆக்ட் அந்த ஆக்டின் படி அவர் லேபர் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்தாரு. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கு வரும்பொழுது ஒரு ஆண்டு காலம் நடுவில் தாமதம் இருக்கிறது, ஒரு 20 ரூபாய்க்காக இப்படி பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு 50% பணிக்கொடை அந்த எல்லாமே வந்து நிர்ணயம் செய்யப்பட்டு அவருக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படணும், அவர் மீண்டும் பணியில சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்குது லேபர் கோர்ட். அதை அடிப்படையாக வச்சு அந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன்னாடி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து கார்பரேஷன் தாக்கல் செஞ்ச மனுவை விசாரிச்ச தனி நீதிபதி ஒரு அரசு ஒரு ஊழியர் இல்ல ஒரு பொது ஊழியர் ஒரு கார்பரேஷன்ல வேலை பார்க்கிற ஒரு அலுவலர் வந்து அவருடைய நடத்தை கண்ணியம் இதெல்லாம் மீறி செயல்பட்டிருக்கிறாரு, 20 ரூபாய்ங்கிறது சிறு தொகையா இருந்தாலும் சரி அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு மீறி செஞ்சிருக்கிறாரு, அதற்கு எதிரான விஷயத்தை பண்ணிருக்காருங்கிற காரணத்தினால அவரை வந்து லேபர் கோர்ட் கொடுத்த உத்தரவு தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த ரிட் மனுவுக்கு எதிராக அந்த நடத்துனர் வந்து ரிட் அப்பீல் மனு தாக்கல் செய்தார். அது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர்கள் வந்து பால் வசந்தகுமார், நீதியரசர் சத்யநாராயணா அவங்க முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு பொது ஊழியர்னா என்ன, ஒரு பொது ஊழியர் கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர் சிறப்பா பண்ணணும். அந்த அடிப்படையில் 20 ரூபாய்ங்கிறது குறைவான தொகையாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முறைகேடாக செஞ்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மீறி தான் செஞ்ச தப்ப ஒரு ஒத்துக்கிற பட்சத்தில் அதை வந்து சரியாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வந்து இந்த கார்பரேஷனுக்கு சாதகமாக கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு, தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு சொல்லி அந்த நடத்துனர் தாக்கல் செஞ்ச ரிட் அப்பீல் மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மனுவை அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணும்போது பல உச்சநீதிமன்ற தீர்ப்புல அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. பல தீர்ப்புகள்ல வந்து அதனுடைய உரிமையாளர் அவருடைய எம்ப்ளாயர் அப்படிங்கிறவரு பணியில வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருக்கு கீழாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கண்ணிய குறைவாக நடந்துட்டாரு, நம்பகத்தன்மைக்கு எதிராக நடந்துட்டாரு, கையாடல் புரிஞ்சுட்டாரு அப்படிங்கிற சூழல்ல மீண்டும் வேலையில சேர்த்துக்கிறதுங்கிறது வந்து மற்ற பணிகளை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அந்த அடிப்படையில சிறு தொகையா இருந்தாலும் சரி ஒரு பொது ஊழியர் தவறான ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாரு அப்படின்னா அது மிக கடுமையாக பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லி அவருடைய மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறது. இதுல ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க இல்ல ஒரு கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்க வந்து மக்களுக்காக அவங்களுடைய பணத்துல அது ஈடுபட்டு பணிபுரிகிற போது அவங்க நேர்மையா நடந்துக்கணும், கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது, உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா அதற்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வெளிப்படுத்துகிறது.
மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.